கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நான் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். சொன்ன இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கான ஊற்றுகள் வந்துகிட்டே இருக்கு. நோ எஸ்கேப்னு ஒரு படம் 1990 85 வந்தது. அதுல வேர்ல்டுல இருக்க பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்க வைப்பாங்க? ஒரு ஜெயில வச்சிருப்பாங்க. அந்தந்த நாட்டால அடக்க முடியாதவன் கொண்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸே இல்லாத படம், பெண் நடிகை இல்லாத ஒரு படம். அது படம் ஃபுல்லா ஆண்கள் தான் இருப்பாங்க. அங்க வந்து அடக்க முடியாதவங்க அங்க வச்சு அடக்கியிருப்பாங்க. அந்த பிலிம்ல என்ன செய்யணும், அங்க அடங்காத ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்க, அடிச்சு ஒருத்தன் மண்டே அவனை மட்டும் தனியா ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போய் அமேசான் காடு இருக்கு பாத்தீங்களா, அங்க போட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் சீனே போட்டு போன உடனே படுத்து விழுந்தவன் இப்படி எந்திரிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு காட்டு எறும்புகள் அப்படியே உடம்புல மொச்சிட்டு அப்படியே போக வேற எலும்பு கொடுத்தா இருப்பாங்க. இந்தப்பா ஃப்ரீடம் தானே கேட்ட, ஃப்ரீயா காட்டுக்குள்ள திரி. கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தை விட்டு எடுத்து நான் வெளியே வச்சிட்டேனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிரும், ஒன்னு தெரிஞ்சுக்காங்க, நம்முடைய ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிற இடத்தை விட்டு நம்ம விலகும் போது நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம், ட்ரையாக ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அவன் குறைவுபட துவங்கினான். யாரு? கெட்டகுமாரன், இளையகுமாரன். தகப்பனை விட்டு போன உடனே குறைவுபட ஒரு நாள் நடக்கல, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சு. ஏன்னா அவன் ஊற்றுக்கண் என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்பட்டது. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நான் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். சொன்ன இடத்துல நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கான ஊற்றுகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்காங்க, இருங்க, அங்க இருங்க. அந்த இடத்தை நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க. அந்த ஸ்தலத்தை நீங்க ஆசீர்வதிங்க. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு முறை பரலோகத்திற்கு தேவன் அழைத்து செல்லப்பட்ட போது அவர் சொல்ற அனுபவத்தை எழுதுறாரு. என்னன்னா, இவர் கடவுள்கிட்ட நிறைய மேட்டர் பேசினாராம். அப்ப சொன்னார், ஆண்டவரே நீங்க என்ன வேலையை விட சொன்னப்ப நான் வேலையை விட்டு வந்தேன். எத்தனையோ பேர் என் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அவங்களும் வேலையை விட்டு வந்தாங்க. ஆனா என்ன மாதிரி மினிஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன ஆகல, பிக்கப் ஆகல. ரொம்ப கடன்பட்டு கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு இன்னைக்கு வந்து கடன் வாங்கி ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கல அப்படின்னு கேட்டாராம். அது கர்த்தர் சொன்னாராம், உன்னுடைய தேசத்துல 1/3 வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள்ல அந்த காலத்துல இப்ப 2-3 பங்கு இருக்கு. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்கும்போது இவர்களுக்கு வேலையை நான் கொடுத்தேன். ஆனால் இவர்களோ என்னவே கேட்காம தங்கள் வேலையை துச்சமாய் அறிந்தார்கள். அது சொல்லும்போது டிஜிஎஸ் வாயில அவரோட வசனத்துல ஒரு கோபம் தெரியுது. நான் யோசித்தேன், வேலையை தூக்கி எறியறதுல தேவன் இவ்வளவு கோபப்படுவாரா? ஆண்டவரே நான் வேலையை விட்டேனே, நான் சொன்னதினால் நீ அதை செய்தாய். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லவில்லை, அவர்கள் தானாய் அதை செய்தார்கள். ஆகையால் அவர்கள் அதை அந்த பாடுகளை அனுபவிக்கிறார்கள். வேலைய எவ்வளவு சீரியஸா தேவன் பார்க்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அது ஒரு ஊற்றுக்கண். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேனா தரேன் வச்சுக்கங்கன்னு, நான் வெளியே வந்து அந்த பேனா வச்சுக்க அப்படி போடுறீங்க. இப்ப நீங்க யாரை மதிக்கல? பேனாவை மதிக்கல, என்ன மதிக்கலையா? அப்படித்தான் தேவன் கொடுக்கிற வேலையை, நீ சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், ஒரு பிரைவேட் கன்சர்னா இருக்கட்டும், இல்ல குறைந்த சம்பளம் வாங்குற இடமா இருக்கட்டும், அது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. அது உங்களை ஆசீர்வதிக்கிற ஊற்றுக்கண். அதை நீங்கள் துச்சமாய் தூக்கி எறிய கூடாது. 50 ரூபாய் கொடுக்கிற ஒரு தாயா இருந்தாலும் அவள் என்னுடைய ஊற்றுக்கண், இந்த ஊழியத்துடைய ஊற்றுக்கண். அவள் கனம் பண்ணப்பட வேண்டியவள், அவள் மதிப்புக்குரியவள். சும்மா காபா காபா காபான் ஜோம் பண்ண நடந்துறது கிடையாது. சேனல்ஸ் வி கனெக்ட். இவ்விதமாக தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் அப்படியே மேல போயிட்டே இருக்கும் பாருங்க. ஏன்னா அவன்கிட்ட தாழ்மை இருக்கு, அவன்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு, அவன் தன்னுடைய ஊற்றுக்கண்ணை கனத்தோடும் மரியாதையோடும். ஆமா, சந்தர்ப்பவாதி அல்ல அவன், பணம் கொடுக்கிற பின்பாக போகிறவன் அல்ல. எனக்கு வச்சிருக்க என்னுடைய ஊற்றுக்கண். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ இளைஞர்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான், வேலையை விட்டு வேலை போயிட்டே இருப்பான். ஆனா டெய்லி அந்நிய பாஷை தான். ஆமா, இவன் டெய்லி அந்நிய பாஷை பேச, இவங்க அப்பா டெய்லி அந்நியர் பாஷை பேசுவாரு. ஆமா, அந்நியர் பாஷையை கேட்டுக்க. ஆமா, சுத்த தமிழ்ல ஒரு பேசுவாரு. அப்புறம் நீ காபா காபான்னு ஜோம் பண்ணு. அவர் கேட்பாரு, இவ்வளவு ஜோம் பண்ணிட்டேடா, உன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையடா, ஏன் இந்த பஞ்சாயத்துல நடக்குது? ஏன்? தான் தோன்றித்தனம்.
தாந்தோன்றித்தனம். தாங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் வந்து தனக்கான வேலைகளை செய்யணும். நாங்க தேவனுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். உங்கள் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா. மிகுந்த பயத்தோடும் மரியாதையோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஊற்றுக்கண்களை நான் கனப்படுத்துகிறேன், அவர்களுக்கு ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டனி என்ன இருக்கிறார் என் கூட, டெய்லி காலையில் பிரேயருக்கு வருவார். He knows it. Every day we are praying for the supporters. We are blessing the supporters. ஏனென்றால் அவர்கள் எங்கள் ஊற்றுக்கண்கள். இந்த வசனத்துக்கு எனக்கு இன்னைக்கு தான் அர்த்தம் தெரியும். ஊற்றுக்கண்ணா அவங்க தானே. நாங்கள் ஆண்டவரே சப்போர்ட்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னோம். இன்னையிலேருந்து எங்களுக்கு அழகான ஒரு இது கிடைச்சிருச்சு. காலை எந்திரிச்சு ஆண்டவரே எங்கள் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக.